ஹாய் யூசப் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். நம்ம சேனல் வீடியோ கொடுத்து கிட்டத்தட்ட 2 monthsக்கு மேலே ஆக போகுது. ஸோ இதனால் நான் வீடியோ கொடுக்கலாம உங்களுக்கு நான் லேட்டாக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா மதுரைக்கு தான் போக போகிறோம். ஸோ எதுக்கு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து தீபாவளி ஷாப்பிங் பண்ண போகிறோம், அதாவது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஹை பட்ஜெட்ஸ்லாம் இல்லைங்க, அதனால் பெரிய பெரிய மால் பெரிய பெரிய ஷாப்பிங் இதுக்கெலாம் போக மாட்டோம். சும்மா நார்மலாக லோக்கல்லே சட்டை பேண்ட் எடுத்துகிட்டு அவ்வளோ வந்துடுவோம். ஸோ நம்ம சேனல் வீடியோ கொடுக்காதனால இந்த வீடியோ கொடுக்கலாம்னு தோணுச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பைக் ரிவ்யூஸ், அப்புறம் வந்து மோட்டோ லாகிங் செட்டப், ட்ராவல் ஷெட்யூலாம் அடிக்கடி வந்துட்டுருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வீடியோஸ் நம்ம போகணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. பெல் ஐக்கான் தட்டி ஆல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா மழை தேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மலையிலே போய் தான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பை கைஸ். ஸோ நம்ம இருக்கிற இடத்துல ஒரு மழை பெஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியுதானே தெரியல. வீடியோவில் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன டாட்டாக விழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த மலையில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, பார்க்கவே செம்மையாக இருக்குது. இல்லை மலை, மரம், செடி கொடி, ரயில் ட்ராக்கு, திட்டத்துக்கு ட்ரெயின் ஒரு லேட்டாக அதுங்கிட்ட வியூ செம்மையாக இருக்கும். பட் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால எப்படி போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னு தெரில. ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மதுரைக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணுற இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். இல்லாட்டா போகிற வழியில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் காட்டுறேன். பை கைஸ். இல்லை உங்கள் நேரத்துக்கு கரெக்டாக ட்ரெயின் வருது. யோசப் பஸ்ஸில் நீ செம்மையாக போர் அடிச்சிச்சிங்க. ரொம்ப இது வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து ஃபோனில் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நான் அப்படியே ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே நேச்சுரலில் ரசிச்சுக்கிட்டே வந்துட்டேன். அந்த விளாக் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே சார், ஃபைனலாக நம்ம வந்து பெரியார் ரீச் ஆயாச்சு, பஸ் விட்டு இறங்கியாச்சு. ஸோ எங்களுக்கு வழி தெரியல, நான் 3 கிலோமீட்டருக்கு கூகுள் மேப்பை பார்த்தா நாங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அப்படியே நீங்களும் பார்த்துக்கிட்டே வாங்க. சாக்கடைக்கெல்லாம் நடக்க விட்றதாலே சகதிக்கெல்லாம் நடக்க விட்ற எங்கடா போட்டு எங்கடி ஒன்றுமே தரல. சும்மா ஒரு வழியாக கடையை கண்டுபிடிச்சிட்டோமுங்க. சிம்மக்கல்லேருந்து விளக்கு தெரு போகிறது போல நாங்கள் எங்கெங்கேயே சுற்றி கடைசியாக கடையை கண்டுபிடிச்சிட்டோங்க. அந்த ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. கண்டினியூஸாக பாருங்கள். விளக்கு தெருவா அப்படியே எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுற போகிறப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படியே நம்ம தங்கச்சிக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ இப்போ அவளுக்கு நம்ம பர்ச்சேஸிங் பண்ண போகிறோம். பட் அவளுக்கு சர்ப்ரைஸாக நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம். ஃபைனலி அவங்க கடைக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. பட் அவன் ஏதோ லோக்கல் கடைக்கு கூப்பிட்டு போக நினச்சா நான் எங்கேண்டு நிறுத்தியிருக்குன்னு பாருங்கள். என் ஃப்ரெண்டு ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்லி இந்த கடைக்கு வந்தான். பட் இவன் வந்த நேரத்துக்கு அந்த ஆஃபர் முடிஞ்சு போச்சு. அதோட நாங்கள் இருந்த காசுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். அவனுக்கு ஒரு 3 சட்டை 2 பேண்ட் வாங்கிட்டு பர்ச்சேசிங் முடிச்சிட்டோம். பேண்ட் வந்து உள்ளே இருந்துச்சு செக்ஷன், பட் அதை நான் வீடியோ எடுக்க. ஃபைனலி இந்த கடையில் இந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒருத்தர் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு ட்ரெஸ் எல்லாம். அது மாதிரி ரேட்டு வந்து ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, ஹைன்னு சொல்ல முடியாது, மீடியம் ரேட்டாக இருந்துச்சுங்க. வராமல் பாருங்க, இவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு. இவன் இல்லாமல் நான் எங்கேயும் இருக்க மாட்டேன். மேக்ஸிமம் நான் அவனை அப்படி விட்டுட்டு போனால் நினச்சாலும் நான் என்கிட்ட வந்து ஒட்டிக்கிறது. அதான் எப்படின்னு தெரிய மாட்டேங்க எங்களுக்குள்ள பாண்டிங்கடா. ஓகே கைஸ், இவன் தான் என்னுடைய நண்பன். நம்ம சேனல் மோஸ்ட் ஆஃப் த வீடியோ எடுத்துக்கிறது இவன் தான். பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ இவனை பார்க்க வந்திருக்கோன்னு நினைக்காதீங்க. இவனை பார்க்குற சாக்கில் நம்ம ஒருத்தவங்களுக்கு சர்ப்ரைஸாக வாங்கியிருந்த ட்ரெஸ் இது எல்லாமே பர்ச்சேசிங் பண்ண இடத்துல ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து சர்ப்ரைஸ் வாங்கி வச்சுருக்கோம். அதை போய் கொடுத்துட்டு அவங்களும் அப்படி இந்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே கைஸ், இவனை நான் வெயிட் பண்ணுறான்னு சொன்னால் என்னடா பண்ண, இந்த நாய் குளிக்க போயிருச்சுங்க பக்கத்தில் உள்ள இடத்துக்கு. யாரும் இவனை தேடி கண்டுபிடிச்சி இப்போ 2 பேர் போய்கிட்டு இருக்கோம். கிட்ட தான் இருக்குது, அதனால வாக்கிங்களே போகிறோம். இந்த நம்ம இருக்கிற ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கலம் போகிற ரூட்டு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனால் உங்களுக்கு திருமங்கலம் வந்துடும். ஸோ அந்த ரூட்டில் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்போ லெஃப்ட் எடுத்தா ஏண்டா வாடா.
இந்த சர்ப்ரைஸுக்கு வந்து முழு காரணமே அக்கா தான். அக்கானால வீடியோ எடுக்க முடியல அந்த கூட்ட நெரிசல்ல. அதனால அக்காவை காட்டியான்னு சொல்லி உங்களுக்கு ஃபோட்டோ போட்டு விட்ருக்கேன், பார்த்துக்கிறேங்க. இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவிலே அக்கா வர ஆரம்பிச்சிடுவா. அக்கா நான் பாப்பா எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக மோட்டோ விளாக்கிங், பைக் ரிவ்யூ, அப்புறம் நிறையா விளாக்ஸ், அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி வீடியோஸ்லாம் நிறையா நம்ம சேனலில் போடுவோம். இனிமேல் ஃபன்னாக சேனல் அப்படியே கொண்டு போகலான்னு இருக்கிறோம். இன்ஃபர்மேஷனாகவும் அப்புறம் ஃபன்னாகவும். ஸோ என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும் இனிமேல். ஓகே சார், இவ்வளோ நேரம் நம்ம வந்து அங்கே போய் பர்ச்சேசிங் பண்ணது, அப்புறம் பாப்பாவுக்கு வந்து சர்ப்ரைஸாக கொடுத்தாலாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோட எண்டுக்கு வரும்போது சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறேன். எல்லோரும் தீபாவளி அப்போ பட்டாசு வேட்டெல்லாம் வெடிப்போம். ஸோ அது பார்த்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல பார்த்து வெடிங்க. ஸோ இங்கே இப்போ மழை இறங்கிக்கு தான் சீக்கிரம் நல்ல வீடியோ வந்து சீக்கிரம் எண்ட் பண்ணுற மணிக்கு பேசி முடிச்சிடுறேன், ஓகேவா? அதே மணிக்கு இன்றைக்கி காலையில் நம்ம போயிருப்போம், ஒரு சீக்கிரமே போயிருப்போம், ஒரு 9 o'clock அப்போலாம் கிளம்பி போயிருந்தோம். ஸோ அப்போயே மதுரையில் வந்து நம்ம போன இடத்துலலாம் செம்ம கூட்டங்க. அந்த கூட்டத்தில் வந்து என்னால் வீடியோவே ப்ராப்பராக எடுக்க முடியல. ஸோ ஃப்ரெண்டுக்கு எடுக்கிறப்ப வீடியோ என்னால் கொஞ்சம் கவர் பண்ண முடிச்சு. பட் லேடிஸ் சைடு போகிறப்ப என்னால் வீடியோஸ் வந்து சுத்தமாக கவர் பண்ண முடியல. அவங்களுக்கு இதோட 2-3 ஷாப் ஏறி இறங்கிட்டோம். ஸோ அதனால் என்னால் வீடியோ உங்களுக்கு வந்து கவர் பண்ண முடியல. அதே மணிக்கு அவங்க வீடியோவில் ஒரு மணிக்கு கொஞ்சம் கூச்சம் வந்துச்சு. போப்போ நான் அது சரி பண்ணிக்கிறேன். ஓப்பனாக சொல்ல போனால் அதான் உண்மை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மணிக்கு மழை ரொம்ப அதிகமாகிட்டு நான் சீக்கிரம் முடிச்சுட்டு போகிறேன். பின்னாடி வரை எரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதே மணிக்கு என்னமோ சொல்லணும்னா, அதான் மழை டைத்தில் வந்து வண்டியெல்லாம் ஓட்டுறப்ப வைக்கில் பார்த்து ஓட்டுக்கணும். காலையில் நாங்கள் ஒரு பஸ்ஸில் ஏற போனோம், அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு இன்னொரு பஸ்ஸில் போனோம். பட் நாங்கள் விட்ட பஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. பஸ்ஸு லாரியும் மோதி அதாவது ஓட்டேக்கு எடுக்கிறப்ப. ஸோ மழையில் வந்து பார்த்து ஓட்டுங்க, ஓவர் ஸ்பீடிங் பண்ணாதீங்க. அதே மாதிரி கட்டை வச்சிருக்கீங்கன்னா பார்த்து எடுங்க. ஸோ எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், கையில் உங்களுக்கு பார்த்து தெரியும். அதே எனக்கு இல்லாமல் இருக்கும். இது நடந்து ஒரு 3 மாதத்துக்கு ஆகுது. அதுவும் நான் வந்து இப்படி ஓட்டி தான் எனக்கு ஆச்சு. பட் அது பைக்கில். இது வந்து ஒரு பஸ்ஸில் லாரி மோதி. பஸ்ஸில் வந்து நிறையா பயணிகள் போவாங்க, பீப்புள்ஸ் அவங்களுக்கு தான் இப்போ டிரைவர். ஸோ டிரைவர் மேலே குத்தம் சொல்ல வரல, பட் பார்த்து பத்திரமா இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, இதோட வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். மழை வேறு அதிகமாகிட்டு இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, லவ் யூ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் ஒர்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இனிமேல் நான் கண்டினியூஸாக வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன் காய்ஸ். லவ் யூ, டாட்டா, பாய் பாய், டேக் கேர். நல்ல மழையில் நனைஞ்சாச்சு. நாளைக்கு ஜர்னி வராமல் இருந்தால் சரி, ஃபீவர் வராமல் இருந்தால் நாளைக்கு வேறு எங்கள் செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது. வீடியோ வந்து ஒரு நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். நான் காலை 10 மணிக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ அப்போ பார்த்தா நான் எக்ஸாம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நாளைக்கு வந்து ஃபீவர் எதுவும் வராமல் இருந்தால் சரி. வெளியே செம்மமாக அடிச்சு ஊற்றிட்டு இருக்கு, நீங்களே பாருங்கள். வெளியே இருக்க இப்போ பார்த்தாலும் தெரியுமா, நல்லா அருவி மணி போட்டு. பட் இருட்டாக இருக்கனால என்னால் தெளிவாக காட்ட முடியல வீடியோஸு.